वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती संभवं धाम வைஜெயந்தி விபூஷணம். இன்னைக்கு 6வது சர்க்கம் ஆரம்பிக்க போகிறோம். இதில் ரெண்டு விஷயம்தான். முதல்ல கோவர்தன மலைக்கு எதுக்காக பூஜை பண்ணணும், அது இந்திரனுக்கு பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கோவர்தன மலைக்கே நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ கோவர்தன பூஜா உபதேச விஸ்தரகா எது அப்படின்னு பகவான் ஆரம்பிக்கிறார். கண்ணன் கோவர்தன மலைக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 35-36 ஸ்லோகங்கள் வரைக்கும் போகிறது. அதுக்கப்புறம் சர்க்கம் பூரா எப்படின்னா 36லேருந்து 112 வரைக்கும் கோவர்தன மலையினுடைய மகிமை தான் வர்ணிச்சிருக்கு. அது இந்த சர்க்கத்துக்கு சித்திர சர்க்கம்னு பேரு. பின்னாடி இன்னொரு சர்க்கமும் அவர் சித்திர சர்க்கமா பண்ணியிருக்கார். சித்திராலங்காரங்கள் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமான ஒரு சர்க்கம் தான் இது. ஏன்னா இதில் இந்த யமகம் முதல்ல ஒரு 30-40 ஸ்லோகம் வரைக்கும் எல்லாம் ரொம்ப சுலபமாக போகும். அப்புறம் கடைசியில் ஒரு 20-25 ஸ்லோகங்கள் கொஞ்சம் கடமுடான்னு இருக்கும். பார்ப்போம். ஏன்னா விருத்தங்களினுடைய மாறுதலும் இருக்குது. இதில் ஆரம்பத்தில் துருத விலம்பித்தத்தில் ஆரம்பிச்சுட்டு ஒரு 38வது ஸ்லோகம் 39வதுலேருந்து உங்களுக்கு வேறு வேறு விருத்தங்கள் வேற வருது. சித்திரம்னாலே ஒரு வேரிகேட்டட் அப்படின்னு தானே அர்த்தம். உங்களுக்கு பலவிதமான அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சித்திரம்ங்கிற பதத்தை நம்ம உபயோகப்படுத்துறோம். ஸோ சித்திர சர்க்கம்ங்கிறச்சேயே அந்த சித்திர அலங்காரங்கள் பல பல அர்த்தாலங்காரமும் இருக்கு. அதை விட ஸ்பெசிஃபைடா உங்களுக்கு சப்தாலங்காரங்கள் இருக்கு, பந்தங்கள் இருக்கு. நீங்க ராகவ யாதவியம் கோர்ஸ் ஆரம்பத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த சித்திராலங்காரங்கள்னா என்னன்னுட்டு நல்ல ஒரு டீட்டெயில்டாக அதை பற்றி பலவிதமான சித்திராலங்காரங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி சப்தத்தினுடைய மாறுதல்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் ஒரு ட்ரேஸ் பண்ணி ஒரு இது கொடுத்துருந்தேன் ஒரு 2 கிளாஸுக்கு. கிட்டத்தட்ட நிறையா அந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் தான் இந்த சர்க்கத்தில் இருக்குது. முதல்ல எல்லாம் அழகாக போகும். ஏன்னா சிம்பிள் யமகங்களை தான் யூஸ் பண்ணுறார். அண்ட் விருத்தமும் ஒரே விருத்தமாக இருக்கும். அப்புறம் ஒரு 40 ஸ்லோகத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதாவது ஹி ஃபோக்கஸஸ் மோர் ஆன் வேர்ட்ஸ். மீனிங்கும் இருக்கு. ஆனால் அவர் தேசிகரனுடைய ஒரு பாண்டித்யத்தை காமிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. பாதுகா சஹஸ்ரத்திலையும் பார்த்தேன்னா உங்களுக்கு தனியாக ஒரு சித்திர பத்தத்தின்னு ஒன்று போட்டிருப்பார். எப்படி அந்த பந்தங்கள், முரஜபந்தம், நாகபந்தம், பத்மபந்தம், இந்த மாதிரி எப்படி ஸ்லோகங்கள் அமைச்சிருக்கு அப்படிங்கிற படங்களோட வேற போட்டிருக்கார். ஸோ அதனால் இந்த சர்க்கம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு படிக்கிறதுக்கும். அதனால அந்தந்த பந்தங்களை வச்சுட்டு எப்படிங்கிறது ஒரு படம் போட்டு பார்க்கறதுக்கும் ஒரு இட்ஸ் எவ்வளவு தூரம் அவளுடைய ஒரு புத்தி வைஷத்தியம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எத்தனை இன்டெலிஜென்ட்டா அவளும் ஸ்லோகங்களை பண்ணியிருக்கா. நமக்கு இன்னைக்கு 2 வார்த்தையை வச்சுட்டு போடுறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அவ பெரிய பெரிய ஸ்லோகங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கும் பொழுது நம்மளால முடிஞ்சது அது எப்படி அவ இருக்குங்கிறத அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? ஸோ முதல்ல ஒரு ஃபியூ ஸ்லோகங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம், ஆரம்பிப்போம். ஸோ இதில் நான் இந்த உத்தமூராரோட டெக்ஸ்டே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் கொச்சான்னு இருக்குது. சிலதெல்லாம் சரியா இல்லை, மேலும் கீழுமா இருக்கிறதுனால நான் இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்டுங்கிறதுனால இதை ஒரு ஸ்கேன் எடுத்துட்டேன். பார்ப்போம். ஸோ ஷஷ்ட சர்க்கா சித்திர சர்க்கா. शमयता पुरुहूत महोत्सवं व्रजपति सह वल्लभ यूथपैः निभृत मंजुगिरा निजसूनुना निजगदे जगदेक कुटुंबिना. இங்கேயே ஆரம்பிச்சுடுறார். ஜகதே ஜகதேன்னுட்டு அதனுடைய ரெப்படிஷன் சாதாரணமாக இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்லோகங்கள் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறது. இதுக்கு யமக்கம்னு பேரு. ஸோ அர்த்தத்தை பார்த்துருவோம். புருஹூத மகோத்சவம் சமயதா வல்லவயூதைஹி சஹ விரஜபதிஹி நிஜ சூனுனா நிஜகதே. நிஜகதேன கூறப்பட்டார். யாரு? விரஜபதிஹி, விரஜகுலத்தினுடைய அதிபதியாக இருக்கும் நந்தன். நிஜ சூனுனா தன்னுடைய பிள்ளையினால் நிஜகதே கூறப்பட்டார். இது உங்களுக்கு கர்மணி பிரயோகத்துல இருக்கு. கர்மணி லிட் பிரயோகத்துல இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ நிஜகதே.
எல்லாமே திருத்தியா விபக்தியில இருக்கிறதெல்லாம் இப்ப கண்ணனோட சேர்த்துன்றணும். கண்ணன் வந்து எல்லாருமா இப்ப போன நம்ம 5வது சர்க்கத்துல எங்க முடிச்சோம்? எல்லாருமா சேர்ந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி கொடியேற்றத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி அவ வந்து இந்த மகோத்சவம் ஒரு ஃபெஸ்டிவலை வந்து பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா இந்த பிரஜகுலத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோரும் அப்படிங்கிறதோட நம்ம வந்து 5வது சர்க்கத்தை முடிச்சோம். இப்போ இந்த ஆரம்பத்துல கண்ணனுக்கு வந்து என்ன தோணித்துன்னா, இந்த இந்திரனுக்குண்டான ஒரு உற்சவத்தை சமயத்தா அதை தடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அது தடுக்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சான். இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நமக்கு. சோ விரஜபதிஹி, விரஜகுலத்திற்கு பதியாக இருக்கும் நந்தன், வல்லவ யூதபைஹி சஹா, வல்லவங்கிறச்சே வல்லவீஜன வல்லபம்ங்கிறோம் இல்லையா, ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்ங்கிறோம். அப்ப வல்லவிங்கிறச்சு வல்லவகாங்கிறது கோபர்கள். கோபர்களிலேயே அந்த கோபர் கூட்டம் இருக்கும் இல்லையோ அதை பரிபாலிக்க கூடியவர்கள் யூதபாக அப்படின்னா கோப பிரமுகாக இத்தியர்த்தா. சோ கோபர்களுக்கு நடுவுல இந்த அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பா சில பேரெல்லாம் வந்து இவர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு. அந்த கோபர்களுக்கு நடுவுல பிரமுகர் முக்கியமான யார் யாரெல்லாம் உண்டோ அவர்களுடன் கூட விரஜபதிஹி நந்தன் தன்னுடைய பிள்ளையினால கூறப்பட்டார். நிஜ சூனுனா, தன்னுடைய பிள்ளையினால், ஸ்வபுத்திரேன. அந்த நிஜங்கிறதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு. நிஜன்னா தன்னுடையது, ஸ்வபுத்திரம்ங்கிற அர்த்தம். ஆத்மீயஸ்ய புத்திரஹான்னு எடுத்துக்கலாம். ஸ்வசியங்கர்ச்சே தன்னுடைய பிள்ளையாக அவர் வந்து தீர்மானித்தார் கண்ணனை, இல்லைன்னா தன்னை சேர்ந்தவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அர்த்தமும் உண்டா. அது அங்க கீழே டிப்பணியில அவர் போட்டிருப்பார். ஸ்வபுத்திர இதி ஜானன், அதாவது நிஜஸ்யங்கர்ச்சே ஸ்வகீயஸ்ய வசுதேவஸ்ய சூனுனாங்கிறார். தன்னை சேர்ந்தவரான வசுதேவரனுடைய பிள்ளை, ஆனா அவரை தன்னுடைய பிள்ளையாகவே தானே அவர் வந்து பாவிச்சு தன் பிள்ளையா தானே. ஏன்னா நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹாங்கிறோம். அப்போ நந்தகோபருக்கு தன்னுடைய பிள்ளையாகவே நினைத்து அந்த தன்னுடைய பிள்ளையினால் நிஜகதே கூறப்பட்டார். அந்த கண்ணன் எப்படி இருந்தான் இந்த இடத்துல? புருஹூத மகோத்சவம் சமயதா. புருஹூதனாலே யாகத்தினால் கூப்பிடப்பட்டவன் புருஹூதா. ஹூதகானாலே அழைக்கப்படுகிறவன். சோ இந்திரன் புருஹூதன்கர்ச்சே புரா பூர்வம் யாகங்களினால் அழைக்கப்பெறுபவன். கிருதயுகத்துல உங்களுக்கு யாகங்கள் ஜாஸ்தி, அதை வச்சுட்டு இங்க சொல்றார். சோ அதனால புருஹூதகாங்கிறது இந்திரன். இந்திரனுக்கு செய்ய வேண்டிய அந்த மகோத்சவத்தை சமயதா தடுப்பவனாக இருக்கும் நிஜசூனுனா தன்னுடைய பிள்ளையான கிருஷ்ணனால். மேலும் ஜெகதேக குடும்பினா, அவனுக்கு இதை தடுக்கிறதுனால என்ன மனசுல அவனுக்கு வந்து இவ்வுலகத்தையே பரிபாலிக்க கூடியவன் அவன் கண்ணன். அதனால அத மனசுல வச்சுட்டு இருக்கான் அவன். இது இந்திரனுடைய உற்சவத்தை வந்து தடுக்கிறதுல பின்னாடி ஒரு நல்லது மனசுல இருக்குங்கிறது நமக்கு வந்து இங்க ஆரம்பத்திலேயே காமிச்சுடுறேன். என்னன்னா அது நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும்னு பாக்குறோம், இந்த கண்ணன் வந்து அஸ்து கொட்டுறானே அப்படின்னு 4 பேருக்கு தோணாது. அது இல்லைங்கிறதுக்கு வந்து இங்க அட்ஜெக்டிவ் கண்ணனுக்கு ஜெகதேக குடும்பினா. அவனுக்கு வந்து ஜெகன் மாத்திரம், அவனுக்கு ஜெகத்தாம் ஏகேன முக்கியேன குடும்பினாங்கிறார். அதாவது உலகங்களுக்கே உலகம் பூரா ஒரு யூனிட்டா வச்சுட்டு அது தன்னுடைய குடும்பம்னு யாரு வச்சுட்டு இருக்கான்? பகவான். அப்போ பகவான் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணான்னா இவ்வுலகத்துக்கே நன்மையை மனசுல வச்சுட்டு தானே அவன் வந்து அதை பண்ணுவான் இல்லையா? பூதராசிகள் சகல விதமான பூதராசிகளுக்கும் ஒரு நன்மையை கூறிதான் அவன் பண்றான் இது. அப்படி அதுதான் இங்க ஒரு போடுறார். சகல ஜெகத் பாலன துரந்தரேனங்கிற. துரந்தரஹான he is the first and foremost who comes and stands there. ஸ்திதிகர்த்தா. அப்பப்போ பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். எப்ப தர்மம் குறையறதோ அந்த சமயத்துல அதர்மத்தை வந்து அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுக்கிற பகவான். வேற யார் who is the better person to say about this இல்லையா? அத ஃபர்ஸ்ட் பதத்திலேயே அங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே வச்சுட்டாரு இங்க. ஜெகதேக குடும்பினா புருஹூத மகோத்சவம் சமயதா. இந்த இந்திரனுடைய உற்சவத்தை வந்து அடக்கணும், அவனுடைய அந்த
கொண்டாட்டத்தை அடக்கணும்னு நினைச்சார். ஏன்னா அவன் ஒரு கர்வம் பிடிச்சு இருந்தான் இல்லையா அந்த இந்திரன். அதனால இங்க இந்திரனுடைய கொண்டாட்டத்தை அடக்கணும்னு பார்த்தார். அதே பதங்கள் இந்த இந்த கான்டெக்ஸ்டுக்கு எப்படி அதை எடுத்துக்கணும்னா இந்திரனுடைய உற்சவத்தை தடுக்கணும்னு பார்த்த அந்த பகவானினால் நிபிருத மஞ்சுகிரா. மேலும் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னு அவன் ஒருத்தர் தடுக்கணும்னு நினைச்சா பண்ணாத அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஒரு கடுமையா இருக்கும், இல்லைன்னா ஒரு இதுவா இருக்கும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கண்ணன் பேசுறான். அப்ப எப்படி இருக்கும் வார்த்தைகள்? நிபிருதானாலே நிபிருதாக வினீதாக, மஞ்சு ரொம்ப மதுரமான. நிபிருதம்னா சாஸ்திர விதிக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வினயம்ங்கிறார். வினயம்னா இந்த இடத்துல எப்பவுமே எனக்கு சொல்றது அதுதான். அந்த வினயம்னாலே the discipline that is brought about by சாஸ்திரம், அதுதான் நிபிருதம். ஸோ அந்த நிபிருத ரொம்ப ஒரு அடக்கத்துடன் கூடின மஞ்சு, இயற்கையாகவே மதுரமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். நிசர்க மதுரா கீஹி வார்த்தை, அதை கொண்டவன். சோ நிபிருத மஞ்சு கிரா நிஜசூனுனா, இயற்கையாவே ஒரு அடக்கத்தோட இனிமையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டவனான அந்த கண்ணனால் வல்லவ யூதபைஹி சஹா விரஜபதி. வெறும் அப்பாட்ட போய் தனியா சொல்றவன் இல்ல, எல்லாரும் இருக்கிற இடத்துல பேசுறான். அப்ப எப்படி இருக்கும் அந்த பேச்சு, பகவானுடைய பேச்சு இல்ல. சோ வல்லவ யூதபைஹி, அந்த கோபர்களினுடைய முக்கிய கோபர்கள்லாம் இருக்க அவர்களுடன் சூழ்ந்தவரான விரஜபதிஹி நந்தகோபர் நிஜகதே கூறப்பட்டார். இந்த இடத்துல இதுதான் இப்போ நம்ம மற்ற ஸ்லோகங்கள்லயும் இந்த சப்தாலங்காரத்தை பார்க்க போறோம். சோ ஜகதே ஜகதேன்னு இருக்கு பார்த்தேன்னா, த ரெபிட்டிஷன் ஆஃப் உங்களுக்கு ஏகபாத பாக ஆவருத்தி யமகம்னு பேரு. ஒரே பாதத்துல இருக்கு. அதாவது துருத விலம்பிதம் விருத்தம் இல்லையா, இந்த இடத்துல துருதம் விலம்பிதம். துருதம்னா முதல்ல ஃபாஸ்டா போகும், அப்புறம் ஸ்லோவா போகும். சமயதா புருஹூத மகோத்சவம் விரஜபதி சக வல்லவ யூதபைஹி. எப்படி போறது பாருங்க, ஆரம்பத்துல கிடுகிடுன்னு போயிட்டு அப்புறம் மெதுவா அந்த பதங்கள், ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்கு. சோ சமயதா புருஹூத மகோத்சவம் விரஜபதி சக வல்லவ யூதபைஹி நிபிருத மஞ்சுகிரா நிஜசூனுனா நிஜகதே ஜகதேக குடும்பினா. அந்த ஆரம்பத்துல கிடுகிடுன்னு வந்துட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்லோ டவுன் ஆகும். அதுதான் துருதம் ஃபாஸ்ட், விலம்பிதம் ஸ்லோ. இது ஒரு டைப் ஆஃப் விருத்தம். ஸ்பீச்சுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த துருத விலம்பிதம். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம மெதுவா சில விஷயங்களை சொல்லுவோம் தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரி அது இட் இஸ் a beautiful rhythm for speech. அதுக்கு சொல்றேன் துருத விலம்பிதம். இந்த விருத்தத்துல இப்ப நான் பாதம் பாதமா பிரிச்சு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரே பாதத்துல 4 பாதம் ஒரு ஸ்லோகத்துல. சோ ஒரே பாதத்துல உங்களுக்கு ரிப்பீட் ஆஃப் a combination of syllables and consonants. ஜகதே ஜகதே அப்படிங்கிறது உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது, ஆனா அது வேற வேற அர்த்தம். சோ ஜகத் ஏக குடும்பினான அங்க பிரிச்சுக்கிறோம். நிஜகதே கததி கதத்தே அப்படிங்கிறது லட்லகாரம், நிஜகதே அப்படின்னு அது சேர்த்து ஒரே பதமா அங்க போட்டுக்கிறோம். So meaning is not the same. The meaningless combination of consonants are repeated. அதுதான் யமகம்னுடைய லட்சணம். உங்களுக்கு இது ஒரு வெரைட்டி ஆஃப் சப்த சித்திரம். இது ஒரே பாதத்துக்குள்ள வர்றதுனால அண்ட் அந்த பாதம் முழுக்க ரிப்பீட் ஆகல உங்களுக்கு. और நிஜகதே நிஜகதே நிஜகதேன்னு உங்களுக்கு இட் இஸ் நாட் ரிப்பீட்டிங் இன் தி என்டையர் பாதம், ஏகபாத பாக ஆவருத்தி. So there is only a portion, ஒரு portion of the ஒரே பாதத்துல உங்களுக்கு ஆவருத்தி இருக்கு, ஒரு முறை ஆவருத்தி இருக்கு. அதனால இதுக்கு யமகம்னு பேரு. இத ஒரு தடவை இந்த லட்சணத்தை மனசுல வச்சுட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு கருணை காமிக்கிறார் தேசிகர். ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு இதுதான் வரப்போறது. ஏகபாத பாக ஆவருத்தி யமகம். சரியா? சமயதா புருஹூத மகோத்சவம் விரஜபதி சகவல்லவ யூதபைஹி நிபிருத மஞ்சுகிரா நிஜசூனுனா நிஜகதே ஜகதேக குடும்பினா.
இப்போ பகவானுடைய பேச்ச ஆரம்பிக்கிறது 2வது ஸ்லோகத்துல இருந்து. விதிதவான் இவ விஜ்ஞாபயாம்யஹம் ஸ்ருணுதமே சகுனேரிவ பாஷிதம் பிருதுக புத்திரஹம் பிருதுச்சேதசஹ பிரபவதோ பவதோ நஹி சிக்ஷயே. எப்பவுமே குழந்தை பகவானுக்கு தெரியாத விஷயமா, அதனால பெரியவாள்கிட்ட எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நான் ஒன்றும் உங்களுக்கு உபதேசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க சொல்லி தந்த விஷயத்தை தான் நான் சொல்ல போறேங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது. நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தேளோ சின்ன வயசுல இருந்து அதை தான் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறான். அதுக்கு முன்னாடியே இங்க நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண வரல. விதிதவான் இவ விஜ்ஞாபயாமி அகம், என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்ருணுதமே சகுனேஹே இவ பாஷிதம், ஒரு பக்ஷி சொல்றது போல, அதாவது கிளிப்புள்ள போலம்போமோ இல்லையோ, இந்த கிளிப்புள்ள எப்படி ரிப்பீட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் நான் பேசுறேன்னு நினைச்சுக்கோங்கோ. அந்த வார்த்தையை நீங்க கேளுங்கோ. பிருதுக புத்திஹி அகம் பிருதுச்சேதசஹ. பிருதுக புத்திஹின்னா பால புத்தி. அகம், நீங்கள்லாம் எப்படி இருக்கேன்னா பிருதுச்சேதசஹ, உங்களுடைய மனசெல்லாம் ரொம்ப தாராள மனசு. ஏன்னா அதனால்தான் இந்த சிறுபிள்ளத்தனமா நான் பேசுற விஷயத்த நீங்க ஒரு ஒரு இதுவா பொருட்படுத்தாம, அதாவது அதை ஒரு இவன் என்ன நமக்கு உபதேசம் பண்றது அப்படின்னு நினைக்க மாட்டேன் நீங்கள்லாம். ஏன்னா உதார சித்தாக, நீங்கள்லாம் பெரிய பெரிய மனுஷா இல்லையா, உங்களுக்கு உங்களுக்கு முடியாதது கிடையாது, உங்களால முடிஞ்ச விஷயத்த தான் நான் ஒன்றும் சொல்ல போறேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஒரு ஐ எம் நாட் அட்வைசிங் ஹியர் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் பகவான். பிருத்துகன்னா குழந்தைன்னு அர்த்தம். சோ விதிதவான் இவ அகம் விஜ்ஞாபயாமி. அகம்ங்கிறது பாலகா அகம், விதிதவான் இவ என்னமோ தெரிஞ்சவன் போல, குழந்தனா ஆனா தெரிஞ்சவன் போல விஜ்ஞாபயாமி உங்களுக்கு ஏதோ சில விஷயங்களை தெரிவிக்கிறேன். சகுனேஹே இவ மே பாஷிதம் ஸ்ருணுத. சகுனேஹே இவ பக்ஷிணஹா இவ சுகாதேஹே இவ. நம்ம சொல்லி கொடுத்தா ஒரு கிளிப்புள்ள நம்ம அந்த கிளி நமக்கு எப்படி திருப்பி ரிப்பீட் பண்றதோ, எப்படி என்ன அழகா பேசுறது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. குழந்தையா இருந்தாலும் இல்ல, அந்த மழலை சொல் கேளாதவருங்கிற மாதிரி அந்த மாதிரி குழந்தையினுடைய மழலை சொல் எப்படி நம்ம சொல்லி தர்றதுதான். ஆனா அது சொல்றச்சே நம்ம அப்படியே மகிழ்ந்து போறோம். பத்தியா அது சொல்லி எடுத்துன்னுட்டோம். நம்ம அந்த மொமெண்ட்ல நம்ம சொல்லி தந்தோங்கிறத கூட மறந்து போயிடுவோம். அந்த இடத்துல அந்த பாவனைய மனசுல வச்சுக்கோங்கிறத இங்க கண்ணன் எடுத்து சொல்றான். சகுனேஹே இவ மே பாஷிதம், ஒரு பக்ஷி எப்படி ரிப்பீட் பண்ணுமோ, ஒரு கிளிப்புள்ள எப்படி ரிப்பீட் பண்ணுவோமோ அதனுடைய ஒரு பேச்சு போல் என்னுடைய வார்த்தையை ஸ்ருணுத கேளுங்கள். பிருதுக புத்திஹி அகம், என் புத்தியும் குறைச்சல், அதாவது பால புத்தி, சிறுபிள்ளத்தனமா இருக்கேன் நான். ஒரு ஒரு குழந்தையினுடைய புத்தி எப்படி இருக்குமோ அது போல என்னுடைய புத்தி இருக்கு. பிருது சேதசா பிரபவதா பவதா அகம் பிருதுக புத்திஹி நஹி சிக்ஷையே. நான் உங்களுக்கு சிக்ஷணம் பண்ணல, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, உபதேசம் பண்ணல. ஏன்னா நீங்கள்லாம் எப்படின்னா உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணல. உங்களுக்குங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் இங்க வருது, த்விதியா பகுவச்சனம். எது? பிருது சேதசா, மனசு உங்களுக்கு எப்படி இருக்கணும், சக்தியா இருக்கு. பிருதுக்கான குழந்தை, பிருதுன பெருத்த மனதை கொண்டவர்கள். சோ அதனால நல்ல தாராள மனசு உங்களுக்கெல்லாம். நான் ஏதோ குழந்தை சொல்றானே அப்படின்னு நீங்க ஏத்துப்பேளோ இல்லையோ. பிரபவதா அப்படின்னா சமர்த்தாக, உங்களுக்கு முடியாதுங்கிறதுக்காக நான் இங்க சுட்டி காமிக்கல, எல்லாம் வல்லவர்கள் நீங்கள்லாம், உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், சமர்த்தர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அகம் ந சிக்ஷையே, அதாவது பாலகா அஸ்மானு சிக்ஷயதி இது ந அவமந்தவியம், என்ன அவமதிச்சுடாது. இந்த என்ன குழந்தை நம்மளை ஏதோ அட்வைஸ் பண்றான் அப்படின்னு அவமதிக்காதன்னுட்டு ஆரம்பிக்கிறானாம் பகவான். இன்னொன்னு, அசாரமபி மம விஜ்ஞாபனம் சுக பாஷிதவத்து கௌதுக மாத்திரேன ஆதரணீயம். ஏதோ இவன் சொல்றான் அப்படின்னுட்டு இதுல ஒன்றும் விஷயமே இருக்காது, குழந்தை பேசுறான் அப்படின்னு இருந்தா கூட இந்த கிளிப்பிள்ளையெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி இல்ல. ஒரு நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்லி தந்து அது ரிப்பீட் பண்ணிட்டுனா எப்படி ஒரு பூரிச்சு போய் நம்ம கேட்கறோம் அந்த குழந்தைய, அந்த மாதிரி ஒரு கௌதுக்கம், ஒரு ஆவலோட மாத்திரம் நீங்க கேட்டா கூட போறோம், வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இதே
ஆரம்பத்துல தேவர்கள் சொல்லும் பொழுது விஜாபன விடம்பனாம்பர் இல்ல, இப்ப விதித வேதிதவ்யஸ்ய விஜாபன விடம்பனா, எல்லாம் அறிந்த அந்த பகவானுக்கு நாங்க வந்து தெரிவிக்கிறதுங்கிறது இட்ஸ் ஒன்லி a mere show இல்லையா அப்படின்னு முதல் சர்க்கத்துல சொல்லுவார். விதிதவான் இவ விஜ்ஞாபயாம்யஹம் ஸ்ருணுதமே சகுனேரிவ பாஷிதம் பிருதுக புத்திரஹம் பிருதுஜேதசா பிரபவதோ பவதோ நஹி சிக்ஷையே. உங்களுக்கு நான் சிக்ஷை பண்றதுக்காக, அதாவது சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இங்க வரல. நிகமதிருஷ்டமிதம் நிகிலேனவஹா குவச்சன விஸ்வதனௌ புருஷே ஸ்திதே யயிஹ யாம். அந்த இடத்துல இதை சொல்ல மறந்து போயிட்டேன், ஒரே ஒரு நிமிஷம். பிரபவதோ பவதோ இருக்கா, அதுதான் ஒரே பாதத்துல இருக்கு. பிரபவதோ பவதோ நஹி சிக்ஷையேன்னு இருக்கு. பிரபவதா அப்படிங்கறச்சு முயற்சி, அத சாமர்த்தியம் உடையவர்கள் ஆன தங்களுக்கு, பவதகாங்கிறது தங்களுக்கு, அது பவத் சப்தம், இது பிரபவத் சப்தம், அதுதான். ஆனா பவதோ பவதோங்கிறது ரிப்பீட் ஆகிறது, அது யமகம். நிகமதிருஷ்டம் இதம் நிகிலேன வஹா क्वचन विश्वतनौ पुरुषे स्थिते यैह याम उपजीवति तत्तनुम सहितया हितया भुवि नाथवान. அந்த ஹி தயா ஹிதயா ரெண்டும் இதுதான் ரிப்பீட். உங்களுக்கு இந்த யமகம் இந்த இடத்துல இருக்கு, ஒரே பாதத்துல பாக ஆவர்த்தி. சரியா? இது நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே வஹா உங்களுக்கு நிகிலேன முழுமையாக நிகம திருஷ்டம் ஏவ, நீங்க புராணத்திலையும் வேதத்திலையும் நீங்க பார்த்த விஷயங்கள் தான் இது. நான் ஒன்றும் பெருசா உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. என்ன விஷயங்கிறத இனிமே சொல்றேன். ஸோ நிகம திருஷ்டம் இதம் வஹா நிகிலேன, இதம் இதம்ங்கிறச்சே மயா வக்ஷமானம், நான் இப்ப கூறப்போற விஷயமானது வஹா யுஷ்மாக்கம் உங்களுக்கு நிகிலேன முழுமையாக கிருஷ்ணேன பிரகாரேன அப்படின்னா எப்படி எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணுமோ அந்த விதத்துல முழுமையா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். சில சமயம் நமக்கு வந்து மைண்ட்ல இருந்து ஸ்லிப் ஆயிடும், இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மூமெண்ட்ல ஸ்புரிக்காது, எத்தனையோ இருக்கு இல்லையா. அதனால பகவான் சொல்ற உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது கிடையாது, நீங்க இது எல்லாத்தையும் வந்து புராணத்துல பார்த்திருக்கேன். நிகம திருஷ்டம், நிகமங்கிறது புராணாதிஷுன்னு அவர் சொல்றார். ஸ்ருதி தான், ஆனா அதே சமயத்துல ஸ்மிருதி புராணங்கள் எல்லாத்திலையும் பார்க்கப்பட்டதுன்னுட்டு நிகமங்கிறது வேதங்கள், வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடியது. வேதத்தை ஸ்ருதிங்கிறோம், வேதத்தை ஒட்டி இருக்கிறது தான் ஸ்மிருதிகள். கீதா முதலியவைகள்லாம் ஸ்மிருதின்னு சொல்றோம், இல்ல யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி. அதை ஒட்டி வரக்கூடிய அதனுடைய விவரணமா இருக்கிறது தான் புராணங்கள். அதனால இங்க புராணாதிஷு திருஷ்டேஷு மேபி அவருக்கு வேதத்துல வந்து இந்த கோபர்களுக்கு வந்து ஒரு பிரவൃத்தி இல்லாததுனால புராணங்கள்னு இங்க போட்டிருக்கலாம்னு தோன்றது எனக்கு. ஆனா அதை வந்து அவர் சொல்லல, நிகமேஷுங்கிறதுக்கு புராணாதிஷுன்னு எடுத்திருக்கார். ஆமா, ஏன்னா வேதத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து எப்படி புராணங்கள்ல சொல்லி இருக்கோ அந்த புராணத்தை இவா கேட்டிருக்கிறதுனாலன்னு எனக்கு தோன்றது. அதனாலதான் இவர் ஸ்பெசிபிக்கா நிகமேஷு திருஷ்டம்ங்கிறத நிகமாங்கிற பதத்துக்கு புராணம்னு எடுத்துட்டு இருக்கார். நிகம திருஷ்டம் இதம் நிகிலேன வஹா, உங்களால் இது முழுக்க வந்து புராணங்கள்ல பார்க்கப்பட்டது. என்னது கிம் தத்து அப்படிங்கறச்சு குவச்சன விஸ்வதனோ புருஷே ஸ்திதே சதி, ஏதோ ஒரு இடத்துல பகவான் வந்து, அதாவது இன்னதுன்னு சொல்ல முடியாது, வாக்குனால அடைய முடியாத பகவான் இல்லையா. சோ குவச்சன ஏதோ ஒரு இடத்துல அவாங் மனச கோச்சர மகிமாகாரே விஸ்வதனோ புருஷே ஸ்திதே சதி. புருஷன் பரம்பொருளுங்கிறவன் எப்படி இருக்கான்னா உலகத்தையே தன்னுடைய சரீரமாக வைத்துக் கொண்டிருப்பான். அதனே நம்ம விசிஷ்டாத்வைத்தத்துல வந்து சேஷசேஷி பாவத்தை சொல்றோம். சேஷம்ங்கிறது உலகம் இன்க்ளூடிங் பூதராசிகள் சகலமும் ஸ்தாவர ஜங்கமாத்மகமான இந்த உலகத்தை வந்து சேஷங்கிறோம். அதாவது மிச்சம் பார்ட்ஸ் அதை வச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா சேஷி பகவான். சோ இந்த விஸ்வ தனோ புருஷே ஸ்திதே சதி குவச்சன ஏதோ ஒரு இடத்தில்ங்கிறச்சு என்னால வந்து இன்னதுன்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாது, வாக்குனாலையும் அடையப்பெறாத ஒரு பகவான் இருக்கும் பொழுது
மனசினாலையும் அடைய முடியாத அந்த பகவான் இந்த உலகத்தையே தன்னுடைய சரீரமாக வைத்து கொண்டிருக்கும் அந்த பரம்பொருள் இருக்கும் பொழுது இந்த பூமியில் எந்தெந்த உருவத்துல நம்ம எப்படி எப்படியெல்லாம் அவனை நினைக்கிறோமோ அந்தந்த உருவத்தை வச்சுண்டு அவன் நமக்கு ஒரு நாதனாக விளங்குகிறான். In other words, இங்க வியாக்கியானத்தை பார்த்தே ஆனோம், அதுக்காக தான் நான் இந்த இதை எடுத்தேன். விஸ்வதனவ் சர்வ பிரபஞ்ச ஷரீரகே புருஷே ஸ்திதே சதி. இந்த மாதிரி உலகத்தையே சர்வ பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம்னா நம்ம வெறும் இந்த மரம் மலை செடி கொடி இது மாத்திரம் இல்லை, ஸ்தாவர ஜங்கமம் பூதராசிகள் அத்தனத்தையும் நம்ம சேர்த்துடணும். பிரம்மாலேருந்து பிரம்ம கீட்ட ஜனனிங்கிற மாதிரி பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு புல்லு புழு பூச்சி வரைக்கும் இருக்கிற அத்தனையுமே பகவானுடைய சரீரமாக பார்க்கிறோம். அப்படி அந்த பரம்பொருள் அந்த சரீரத்தில் நிற்கும் பொழுது அந்தர்யாமியாக இஹ இந்த பூலோகத்தில் யஹா எந்த ஒரு மனுஷ்யன் தத்தனும் யாம் உபஜீவதி, யாம் தத்தனும் எந்த அந்த பகவானுடைய ஒரு சரீரத்தை உபஜீவதி உபாசிரித்திய ஜீவதி. ஒரு நம்ம எத்தனையோ உருவங்களாக பகவான் இருக்கான் இந்த உலகத்துல. அதாவது ஒவ்வொரு தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்ங்கிற. தூணை பார்த்து பகவானான்னு கேட்டப்போ அந்த தூண்லேருந்து வந்தானா இல்லையா? ஏன்னா எந்த இடத்த பிரகலாதன் காமிப்பான்னு தெரியாது, அதனால எல்லாத்துலயும் சூக்ஷ்ம ரூபமா இருக்கேன்னு சொல்லுவார். தேசிகர் தான் இதுல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், பாதுகா சாஸ்திரத்துலயே அல்ல வேற ஏதோ ஒண்ணுத்துல. எங்க இங்கேருந்து வா அப்படின்னு பக்தன் கூப்பிட்டான்னா அந்த இடத்துல நம்ம ஆஜராகணுமேங்கிறதுக்காக நரசிம்மர் எல்லா இடத்துலயும் சூக்ஷ்ம ரூபமா இருந்தாராம். அதனால தூணை காமிச்ச உடனே அந்த இடத்துல இருந்து அவரால் சட்டுன்னு வெளில வர முடிஞ்சுது அப்படின்னு தேசிகர். ஸோ இந்த எந்தெந்த உருவமாக எவன் உபாசிக்கின்றானோ அந்தந்த உருவமாகவே அவர் ஹிதத்தை கொடுக்கிறார். ஸோ நம்ம இதுதான் பகவான்னு நம்ம உபாசனை பண்ணோம்னா அந்த உருவம் அந்த அந்த பகவான் அந்தர்யாமியாக அந்த உருவத்துல இருந்துண்டு அந்த சரீரத்துல இருந்துண்டு நமக்கு நன்மையை கொடுக்க போறார். இது எங்க கொண்டு போக போறார் பகவான்னா, கண்ணன் கோவர்தன மலையிலையும் நம்ம கோவர்தன மலை தானே நமக்கு இத்தனை உபயோகமா இருக்கு இந்த கோபர்களுக்கு. அப்போ கோவர்தன மலையிலையும் அவன் அந்தர்யாமியா இருக்கான்னா அந்த பரம்பொருள் கோவர்தன மலையே நம்ம சேவிக்கலாமே போருமே, அதுக்காக தான் இங்க வரார். ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் தட். ஸோ குவச்சன ஏதோ வாக்குனால எட்ட முடியாத ஒரு இடத்துல இந்த உலகத்தையே சரீரமாக வைத்துக்கொண்டு பகவான் இருக்கும் பொழுது யஹா எந்த ஒரு மனுஷன் இஹ இந்த பூமியில் தத்தனும் அந்த பரமபுருஷனுடைய ஒரு சரீரத்தை ஏது எந்த அந்த பரமபுருஷனுடைய சரீரத்தை உபஜீவதி அதை பின்தொடர்ந்து அதை உபாசிரித்திய ஜீவதி இவன் வாழ்கிறானோ இதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எவன் ஒருவன் அந்த உருவம்னா இப்போ மலை தான் எனக்கு கொடுக்கறது, பூமி தான் எனக்கு நன்மையை கொடுக்கறது, நதி தான் நன்மையை கொடுக்கறதுன்னா அந்த நதிங்கிற உருவத்தை பரம்பொருள் எடுத்துட்டு இருக்காங்கிறத சொல்றார். புரியுதா? யாம் தத்தனும் தத்துங்கிறச்சே தஸ்ய அந்த பரம்பொருளினுடைய அந்த ஒரு சரீரத்தை உபஜீவதி அதை அண்டி இந்த ஒரு மனுஷன் ஜீவிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எவன் ஒருவன் இந்த மாதிரி ஜீவிக்கிறானோ, இப்ப இந்த கார்த்தால பாகவதத்துல பார்த்த அத்தனை விஷயமும் மைண்ட்ல வந்துருதா இல்லையா? ஏன்னா பிருத்து மகாராஜா சொல்றதே அடிச்சடிச்சு சொல்றது எல்லாமே என்ன, நமக்கு மனசுல பகவானை நினைச்சுட்டு ஒவ்வொரு கர்மாவிலையும் அந்த பகவான் இருக்கான்னு நம்ம செயல்படணும். ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். அதுதான் இங்க சஹா அந்த ஒரு மனுஷன் ஹிதயா ஹிதத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய தயா இந்த ஹிதயா தயா இது இந்த தயாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா போயிடுறது. இந்த தயா எதை குறிக்கிறதுன்னா இந்த தனு பகவானுடைய அந்த சரீரத்தை குறிக்கிறது. புரியுது? சோ ஹிதயா ஹிதத்தை கொடுக்கக்கூடிய அந்த தயா அந்த சரீரத்தினாலேயே, அதாவது அந்த பரம்பொருளுடைய ஒரு ஃபார்ம், அந்த பரம்பொருளுடைய ஒரு தேகத்தினால இவன் என்னவா ஆகிறான்? நாதவான் புவி இந்த பூமியில் ஒரு பிரபுவை கொண்டவன் ஆகிறான். அதாவது அவன் அநாதை இல்லவா,
அவன் நாதனோட இருக்கான் அப்படின்னு சொல்றோமா? ஒருத்தருமே இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்றச்சே என்ன பாவம், there is nobody to support him அப்படித்தானே சொல்றோம். ஆனா எந்த ஒரு விஷயத்தை நினைச்சுண்டு நம்ம வந்து உபாசிச்சு இதுதான் நமக்கு ஒர்க் இஸ் காடுங்கிறோமே அந்த விஷயத்துல சொல்றார். ஸோ இந்த கோவர்தன மலை தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த கோவர்தன மலை அந்த பரம்பொருள்னு நினைச்சோம்னா அதையண்டி நம்மளுடைய ஜீவனம் இருக்குன்னா உபஜீவதி. அப்போ இந்த புருஷனுக்கு என்ன ஆயிடுறதுன்னா அந்த மலை ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேகம் இருக்கே பகவானுடைய அந்த ரூபம் அதுதான் ஹிதத்துக்கு காரணபூதமாக இருக்கு. அந்த மலை இருக்கிறதுனாலதான் நம்ம நாதவான் நாதனோட இருக்கான் அப்படிங்கிற ஒரு பேரை அந்த மனுஷன் அடையிறான். புரியுறதா? சோ சாயேவ அந்த தனு அந்த சரீரமே தஸ்ய உபாசனீயா தேவதா, அதுதான் உபாசனைக்கு உகந்த தேவதையாக ஆயிடுறதுங்கிற. பகவதா ஏவ சர்வசேஷித்வாது. பாயிண்ட் அதுதான். பகவான் தான் எல்லாத்துக்கும் சேஷி. ஹீ இஸ் த பர்சன் ஹூ, அவர் தான் உள்ளுக்குள்ள இப்ப நம்ம சைத்தன்ய ஸ்வரூபம்ங்கிறோம் பிரம்மஸ்வரூபம்ங்கிறோம். அப்படிதான் நமக்கு வந்து சேஷிங்கிற கான்செப்டும் பிரம்மஸ்வரூபமும் ஒண்ணு. எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஜஸ்ட் அ மேனிஃபெஸ்டேஷன் அத்வைத சித்தாந்தத்துல சொல்றோம். விசிஷ்டாத்வைத்தத்துல எவ்ரிதிங் இஸ் சத்தியம். ஏன்னா அது பகவானுடைய ஒரு சேஷமா நம்ம பார்க்கிறோம். அதுதான் டிஃபரன்ஸ், ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் அதுதான். அத்வைதி வந்து ஒவ்வொரு இந்த என்டையர் ஜெகத்து பூதராசிகள் அத்தனை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் அது மித்யாபூதம்னு பார்க்கிறோம். இங்க எப்படி பார்க்கிறோம்? அத்தனையும் சத்தியம். ஏன்னா அது எல்லாமே பகவத் சரீரத்வேன சேஷத்வேன வர்த்ததே. டிஃபரன்ஸ் அதுக்கு வந்து கதம் அந்நிய உபஜீவியஸ்ய நாதத்துவம் உபபத்தியதே. பகவான் தான் சேஷியா இருக்கும் பொழுது நான் கோவர்தன மலைய வந்து நான் வந்து அதை அண்டி இருக்கோம்னு எப்படி சொல்ல முடியும்? பகவான் அண்டி தானே இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு கீதையினுடைய ஸ்லோகத்தை எடுக்கிறார். யோயோ யாம்யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி. ஒரு பக்தன் எந்த ஒரு ஃபார்ம எவன் ஒருவன் யஹா யஹா யாம்யாம் தனும் எந்த ஒரு உருவத்தை பக்தஹாசன் டிவோட்டடா ஸ்ரத்தையா ஒரு விசுவாசத்தோட அர்ச்சித்தும் இச்சதி அதை அர்ச்சனை செய்வதற்கு ஆசைப்படுகிறான். அவன் தஸ்ய அவனுக்கு அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமி அகம். அவனுக்கு அந்த அவன் என்ன விருப்பப்படுறானோ அந்த உருவத்தை நான் தருகிறேன். அதாவது சிவனை நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தோம்னா சிவ சாயுஜ்யம் சிவ சாரூபியம் வந்துடுறது. பகவத் சாரூபியம் பகவத் சாயுஜ்யம், விஷ்ணு சாயுஜ்யம் சாரூபியம், அந்தந்த உருவத்தை அவனுக்கு கொடுத்துடுறேங்கிறார். அப்படி அந்த லோகங்களையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு பகவான் பிராமிஸ் பண்றார். சதயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்ய ஆராதன மீஹதே லபதே ச ததः காமான மயைவ விஹிதான் ஹி தான். அத்தனை விஷயமும் நான் விதிச்சு நான் அவனுக்கு அந்தந்த காமங்கள் அந்தந்த லோகங்கள் அதை தான் நான் கொடுத்துருவேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பகவானுடைய ப்ராமிஸ் இந்த இடத்துல. சஹி தயா அந்த ஹிதயா ஹிதயா சொல்லிட்டேன். ஸோ நிகமதிருஷ்டம் இதம் நிகிலேனவஹா क्वचन विश्वतनौ पुरुषे स्थिते यैह याम उपजीवति तत्तनुं स हितया भुवि नाथवान् अति यजेत निजां यदि देवतां उभयतश्च्यवते जुषते अपि अघं क्षितिभृतैव स दैवतका वयं वनवता अनवता किम अहिद्रुह. இந்த க்ஷிதிபிருதாயேவ ச தைவதகாஹ வயம் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்லோகம். நமக்கு வந்து எந்த ஒரு தேவதையை தாண்டி இன்னொரு தேவதையை நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணோம்னா ரெண்டு தேவதையும் விட்டா மாதிரி ஆயிடுறது. இது மாதிரி எந்த பைக்ஷமபி லோகேன்னுட்டு அர்ஜுனன் சொல்லும் பொழுது ஸ்வதர்ம தியாகவும் எடுத்து பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுங்கிற ஒரு பாபமும் ஏற்பட்டுரும். இப்ப எனக்கு என்ன வழி கண்ணான் தானே கேட்கிறேன் அர்ஜுனன். அது மாதிரி இங்க வந்து நிஜாம் தேவதாம் யதி அதி யஜேத. எதி ஒருவேளை நிஜாம் தேவதாம் தனக்கு பிடித்தமான தேவதையை அதி யஜேத அதிக்கிரமிய தேவதாந்தரம் யஜேத வேற ஒரு தேவதையை நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணோமே எனில் யாகம் செய்தோனே எனில் அது என்ன ஆத்மீயம்ங்கிறச்சு
தனக்கு என்னென்னலாம் ஹிதத்தை கொடுக்கிற ஒரு ஃபார்ம் இருக்கோ, முந்தின ஸ்லோகத்துல இருந்து அந்த தனு அதை எடுத்துக்கிறோம். நமக்கு எது வந்து இப்போ படிப்புன்னா அந்த புஸ்தகம் தான் நமக்கு தெய்வம், பாட்டுன்னா அந்த பாட்டு தான் நமக்கு தெய்வம். அப்படித்தானே தேவதா ஸ்வரூபமாக தானே நம்மளுடைய அந்த அதுவும் பகவானுடைய ஒரு சரீரத்துல ஒண்ணுதானே, அப்படி பார்க்கணும். அதை விட்டு நம்ம வந்து வேற ஒரு தேவதைய நம்ம யாகம் பண்ணோம்னா அதி யஜேத. சோ யதி நிஜாம் தேவதாம் அதி யஜேத, தன்னுடைய தேவதையை கிராஸ் பண்ணி அதிக்கிரமிய யஜேத, வேற ஒரு தேவதைய குறிச்சு நம்ம வந்து யாகம் செய்தோமே எனில் உபயதஹாஸ்யவதே, ரெண்டு இடத்துல இருந்தும் அவன் நழுவுகிறான், அப்படி நழுவி விழுந்துடுறான், அதாவது கைவிடப்படுகிறான். சியவதே அகம் அபி ஜுஷதே, அகம் பாபம் அபி ஜுஷதே, சேவிக்கிறான், பாபத்தையும் அனுபவிக்கிறான். அதனால வயம் இப்பொழுது எங்க வராருன்னா, நம்மெல்லாம் எப்படின்னா க்ஷிதிபிருதா வனவதா க்ஷிதிபிருதா வயம் ச தெய்வதகா, தெய்வதகாக தெய்வதகம் ச தெய்வதகாங்கிறச்சு தேவதையுடன் கூடினவர்களாக நாம் இருக்கிறோம். எதனால்? இந்த மலையினால. க்ஷிதிபிருதா, இந்த மலையினால. அந்த மலை எப்படி இருக்குன்னா வனவதா, காடுடன் கூடின, காடுகளுடன் கூடினதாக இருக்கும் இந்த ஒரு கோவர்தன மலையினாலதான் தெய்வத்தோட, அதாவது தேவதையோட இருக்கிற, முன்னாடி நாதவான் அப்படின்னு சொன்னோமா. சோ அந்த எதை அண்டி ஜீவனம் இருக்கோ அந்த தனு இருக்கிறதுனாலதான் இவர்களுக்கு வந்து தே ஆர் அண்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு லேபிள் வருது. அதே இப்போ எந்த ஒரு உருவத்தினால இவர்களுக்கு வந்து தே ஆர் அண்டர் ப்ரொடெக்ஷன் வருது? வனவதா க்ஷிதிபிருதா ஏவ சதைவதகாக வயம், நம்ம வந்து தேவதையோட இருக்கோம், அந்த தெய்வத்தினுடைய ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது காடோட இருக்கிற இந்த கிரி இருக்கிறதுனாலதான். அதனால்தான் இப்போ வியதிரேகம் ஆப்போசிட்ல என்ன ஆறுது? அனவதா, ப்ரொடெக்டே பண்ணாத, அவனம் நாம ப்ரொடெக்ஷன் ரக்ஷணம். அனவதா, யார் நம்மள ப்ரொடெக்டே பண்ணலையோ அவன் அனவன். சோ அனவதா இந்திரேன திருத்தியா அஹித்ருஹா, அஹின விருத்ராசுரன், விருத்ராசுரனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்திரன் ப்ரொடெக்டே நமக்கு பண்றதில்ல. அவனால கிம் கிம் பிரயோஜனம்? நமக்கு இப்ப என்ன பிரயோஜனம் உண்டாக போறது இந்த இந்திரனால? ஏன்னா அவனோ நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இல்ல. நமக்கு வந்து ஒரு ரட்சணை பண்றது யாருன்னா இந்த கோவர்தன மலை தானே நமக்கு வந்து இப்போ இது நம்ம 5வது சர்க்கம் படிச்சதுனால இப்ப இந்த ஸ்லோகம் இன்னும் நமக்கு வந்து இதுவா இருக்கும். ஒரு ஏன்னா மழை காலம் வர்றச்சே போய் குகையில போய் நமக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது. எப்போ வந்து கிரீஷ்ம காலமா இருந்ததுன்னா ஆனாலும் செழிப்பா இருந்தது அந்த கோவர்தன மலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்கள் எல்லாம். அதனால இவாளுக்கு பொழப்பு ஓடின்னு இருந்தது. எவ்ரிதிங் எடுத்துக்கணும். ஒரு வேடனாக இருந்தா அவனுக்கு வந்து அந்த வில்லு பண்றதுக்கு அங்க இருந்து அந்த கொம்பு கிடைக்கிறது, வேட்டையாடினாலும் இல்லையோ பால் கிடைக்கிறது, பசுமாட்டுக்கு புல் தர இருக்கு, எத்தனை ஒரு செழிப்பு வர்றது இதனால. அந்த முழுக்க அந்த ரித்துக்களினுடைய வர்ணனை கேட்டதுனால எப்படி இந்த மலையும் மலை பிரதேசங்களும் காடுகளும் அதனுடன் கூடின இந்த மலை, அதனாலதான் இவர்கள் வந்து தே ஆர் பீயிங் ப்ரொடெக்டட் நாதவான் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிறான். இதெல்லாம் கண்ணனுடைய ஒரு எடுத்து சொல்ற விஷயம். சோ அனவதா அஹித்ருஹா, அஹித்ருஹாங்கிறச்சு இது விருத்ர க்ஷத். ஸோ அஹிங்கிறது விருத்ராசுரன். ஸோ விருத்ராசுரனை பத்தி சொல்றார். ஒரே நிமிஷம், எங்க இருக்கு? ஸோ க்ஷிதிபிருதா பர்வதேனைவ வயம் கோதனாஹ கோ சம்ருத்தியர்த்தம் வனவதஹ தஸ்ய உபஜீவனாது. காடோட இருக்கக்கூடிய அந்த மலையை அண்டி நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஒரு செழிப்போட இருக்கோம். அனவதா அஸ்மான் அரக்ஷதா அஹித்ருஹான விருத்ர அரிணா, விருத்ராசுரனால கிம் கிம்னு கேட்கறச்சு ந கிஞ்சித் சாத்தியம், நம்ம ஒன்னும் உபயோகத்துக்கு இல்லையோ இல்லையோ, அதனால நமக்கு தேவையே இல்லையோ அவனால அப்படிங்கிற. ஸோ மலையை தாண்டி நம்ம வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிற பாயிண்ட பகவான் இங்க சொல்லிட்டு வர்றார். அதியஜேத நிஜாம் யதி தேவதாம்
உபயதஸ்யவதே ஜுஷதே பி அகம் க்ஷிதிபிருதைவ ச தைவதகாः வயம் வனவதா அனவதா. ஸோ நவதா நவதாங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ வனவதா அனவதா கிமஹித்ருஹா, அது யமகம். சரியா? வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். கேட்டுமா?